எடப்பாடிக்கு நெருக்கடியை கொடுத்ததுங்கிறத விட எடப்பாடியே தனக்கான நெருக்கடியை உருவாக்கி கொள்றார் அப்படின்னு தான் என்னுடைய பார்வை. புரட்சித் தலைவி அம்மா அவர்களே ஒரே ஒரு முறை நான் அந்த தவறை செய்து விட்டேன், இதற்கு பிறகு ஒரு காலம் அந்த பிஜேபியினுடான கூட்டணியை நான் செய்ய மாட்டேன், நான் சார்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லி அதற்கு பிறகு அதே தவிர எடப்பாடி செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அம்மாவே அவர் மதிக்கலன்னு தானே அர்த்தம். அவர் என்ன அம்மாவுக்கு விசுவாசமா இருக்காரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைச்சி அதை சுக்குநூறு ஆக்கி அதோட முதுகில ஏறி சவாரி செய்யறதுக்கு அவங்க வேலை செய்யறாங்க. அப்படி நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க, நானே குனிஞ்சிக்கிறேன், என் மேலே ஏறி உக்காந்துக்கங்கன்னு சொல்லி எடப்பாடி அதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. வர்றவங்க ஒரு முறை விஜயை நேரடியாக பார்த்தவங்க, 2ஆம் வாட்டி விஜயை நேரடியாக பார்த்தவங்க, 3ஆம் வாட்டி விஜயை நேரடியாக பார்த்தவங்க, அடுத்தடுத்து அவங்களுக்கு போர் அடிச்சோம். ஆக இங்கே வெறும் அந்த முகத்தை மட்டும் வச்சு நமக்கு இருக்கக்கூடிய இந்த சினிமா புகழை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ஆட்சியை பிடிச்சலாம்னு நினைக்கிறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் நகைப்பாக தான் இருக்கு. வரக்கூடிய 2026 தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தளபதி அவர்களுடைய தலைமையிலே தான் இந்த சிறப்பான இந்த தமிழகத்திற்கான ஆட்சி நடைபெறும். அதற்கு எடப்பாடி மிக அருமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். முக்குளத்தூர் புலிப்படை நிறுவன தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நடிகர் கருணாஸ் நம்ம கூட இருக்கலாம். இப்போ ஒரு அரசியல் களத்தில் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறார். இப்போ நடக்கிற அரசியல் நிலவரம் குறித்து அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டிருக்கலாம். சார் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய இருக்கிற பிளவுகள், செங்கோட்டையன் வெளியே வந்துட்டார், ஓபிஎஸ் ஏற்கனவே பிழிஞ்சு போய் என்டிஏ கூட்டணியில் இருந்தார், டிடியும் வெளியே வந்துட்டார். இப்போ டிடிவி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் கூட்டணியிருந்து வெளியே வந்ததுக்கு நயினா நாகேந்திர தான் பொறுப்பு, செங்கோட்டையன் 10 நாள் கெடு கொடுத்துருக்காரு. இந்த ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை எடப்பாடிக்கு நெருக்கடியை கொடுத்துருக்கா இல்லையா? இல்லை, எடப்பாடிக்கு நெருக்கடியை கொடுத்ததுங்கிறத விட எடப்பாடியே தனக்கான நெருக்கடியை உருவாக்கி கொள்றார் அப்படின்னு தான் என்னுடைய பார்வை. ஏன்னா ஒரு தலைவர், ஒரு மிகப்பெரிய ஒரு திராவிட இயக்கம் புரட்சித் தலைவர் 72 உருவாக்கி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 91 பதவியேற்றதிலிருந்து 2017 அவர் இறக்கிறதுக்கு முன்பு வரை மிக கட்டுக்கோப்பாக வைத்திருந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை அந்த இயக்கத்தினுடைய விதிகள் படி, அதாவது புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கி அந்த இயக்கத்திற்கான விதிகளில் ஒரு பொதுச் செயலாளரை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற விதியை மீறி அவர் சட்டத்திற்கும் அந்த பைலாவுக்கும் எதிராக செயல்பட்டுத்தான் தனக்கு வேண்டியவர்களை வைத்து அந்த பதவியை தற்காலிகமாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அதை கைப்பற்றியிருக்கிறார். அவரை பொறுத்தவரை இந்த மாபெரும் இயக்கம் வளர வேண்டும் என்ற எண்ணத்தை விட இந்த இயக்கத்தை தன்னுடைய கட்டுப்பாடிலே வைத்துக் கொள்ள வேண்டும், தான் இறுதி காலம் வரை இந்த இயக்கத்திலே தானே பொதுச் செயலாளராக இருந்தால் போதும், இந்த கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்க முயற்சி செய்வதோ இல்லை அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய உணர்வுகளை உணர்ந்து அதற்கு மதிப்பளித்து சிறு சிறு கருத்து வேறுபாடுகளோடு பிரிந்து சென்றவர்களை இல்லை இவர் பிரித்து வெளியே அனுப்பியவர்களை ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லாத காரணத்தினால் வரக்கூடிய 2026 தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து தளபதி அவர்களுடைய தலைமையிலே தான் இந்த சிறப்பான இந்த தமிழகத்திற்கான ஆட்சி நடைபெறும். அதற்கு எடப்பாடி மிக அருமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். நன்றி. இப்போ நடிகர் விஜய், நீங்கள் சினிமா துறையில் இருந்தீங்க, அவரும் சினிமா துறையில. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்க தான் சினிமா துறையிலிருந்து கட்சி பலர் ஆரம்பித்தாலும் ஒரு சஸ்டெயின் பண்ணி ஒரு இடத்த பிடிச்சாங்க. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நீங்கள் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவரான ஸ்டாலின் அவரை வன்மையாக பேசியிருந்தார், அங்கிள் என்று சொல்லியிருந்தார். அவருக்கு போகிற இடமெல்லாம் கூட்டங்களும் நிறையா வருது, கூட்டம் செய்திகளிலும் எல்லாம் பார்க்குறோம். அந்த கூட்டங்கள்லாம் வாக்கா மாறுமா? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விஜய் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எவ்வளோ பெரிய தொந்தரவாக இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
அது அவர்களுடைய கட்சியினுடைய செயல்பாடுகளை பொறுத்து, அந்த தலைவருடைய கருத்தியலை பொறுத்து, அவர் எந்த அளவுக்கு தமிழக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுகிறார் என்பதை பொறுத்துத்தான், அவருடைய அரசியல் செயல்பாடுகளை பொறுத்துத்தான், அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியைச் சேர்ந்த அந்த செயல்பாட்டாளர்கள், அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய செயல்பாட்டுகளை பொறுத்துத்தான் அதுக்கான கருத்துக்களையும் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தருணத்தில் அவரை பார்ப்பதற்கு அதிகமாக இளைஞர்கள், குறிப்பாக ரசிகர்கள் வர்றாங்கன்னா, அது சினிமா படம், ஒரு படம் ரிலீஸ் ஆனமே தேட்டர் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தேட்டர்லையும் 500 பேர் 1000 பேர் தேட்டர்னா எல்லாருமே வருவாங்க. அப்போ ஒவ்வொரு தேட்டர்லன்னா ஒரு 400 தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 400 × 100 500 எவ்வளோ ஆச்சு? 4 5 20 ஒரு அத்தனை பேரும் ஒரு மாநாடு நடத்தினாலும் வருவாங்க. ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது வருவாங்க. பட் ஆனால் இப்படி வர்றவங்க ஒரு முறை விஜயை நேரடியாக பார்த்தவங்க, 2ஆம் வாட்டி விஜயை நேரடியாக பார்த்தவங்க, 3ஆம் வாட்டி விஜயை நேரடியாக பார்த்தவங்க, அடுத்து அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஆக இங்க வெறும் அந்த முகத்தை மட்டும் வச்சு நமக்கு இருக்கக்கூடிய இந்த சினிமா புகழை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ஆட்சியை பிடிச்சலாம்னு நினைக்கிறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் நகைப்பாக தான் இருக்கு. அந்த ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னால் அந்த மக்களிடத்துல மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க உயிரை கொடுத்து வேலை செய்யணும். நீங்க கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு ரிமோட் கண்ட்ரோலை வச்சுக்கிட்டுலாம் இங்க எப்பாவது ஒரு இடத்துல காட்டிட்டு போறதுனாலலாம் அது பயனளிக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, அரசியல் தெரிஞ்ச ஓரளவு அரசியல் தெரிஞ்ச அத்தனை பேருடைய கருத்தும் இதுவாக தான் இருக்கும். அடுத்ததாக எதற்கெடுத்தாலும் புரட்சித் தலைவரையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் ஒப்பிட்டு பேசுவது மிக அபத்தமானது. ஏன்னா புரட்சித் தலைவர் அவர்கள் ஆரம்ப காலத்திலே இருந்த அரசியலில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவினுடைய அன்றைய காலகட்டத்தில் பல கூட்டங்கள், பல பொது மேடைகள்லாம் பேசி மக்களை சந்தித்து தன்னுடைய திரைப்படங்களிலெல்லாம் அண்ணாவினுடைய கொள்கைகளை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தங்களை எல்லாம் வரிகளாகவும் பாடல்களாகவும் மக்களிடத்திலே கொண்டு சேர்த்து அதற்கு பிறகாக அந்த மிகப்பெரிய இயக்கத்திலே பெரிய பொறுப்புகளிலே பொருளாளர் பொறுப்பிலே இருந்து அதற்கு பிறகு அதிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 1972 புதிதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அந்த தேர்தலிலே போட்டியிட்டு அவர் இறக்கும் வரை அவர் முதல்வராக இருந்து மறைந்திருக்கிறார். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது அவருக்கு பாராளுமன்ற நியமன பொறுப்புகள் வழங்கப்பட்டு அதையும் கடந்து கட்சியினுடைய கூட்டங்களில் அதிகமாக பங்கேற்று ஒரு சில நேரங்களில் ஒரு காலகட்டத்தில் அவர் மீதும் ஏதோ ஒரு குற்றச்சாட்டின் மூலமாக புரட்சித் தலைவர் அவர்கள் அரசியலில் இருந்து அவரை ஒதுக்கி வைத்து மீண்டும் தான் இறப்பதற்கு முன்பாக அம்மா அவர்களை மீண்டும் இணைத்து அதற்கு பிறகு ஜே அணி, அம்மா அணி என்று பிரிவுகள் ஏற்பட்டு அதற்கு பிறகு பல சட்ட சிக்கல்களை சந்தித்து அதற்கு பிறகாக மக்களாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பெரும்பான்மையாக அம்மாவை ஏற்றுக்கொண்டதால் மாண்புமிகு புரட்சித் தலைவருடைய மனைவி அம்மையார் ஜானகி அம்மா அவர்களே விட்டு கொடுத்து அந்த இயக்கத்தை இடத்தில் ஒப்படைத்து அதற்கு பிறகாக அவருடைய சீரிய முயற்சியிலே அவர் இந்த கட்சியை வளர்த்திருக்கார். இப்படி எந்த விதமான ஒரு சிரமங்களுமே இல்லாமல் 6 மாதத்திற்கு முன்பாக கட்சியை ஆரம்பித்து அடுத்த 6 மாதத்துக்குள் முதலமைச்சராகி விடலாம் என்று நினைக்கின்ற அந்த நினைப்பே, அந்த கருத்தே மிகவும் தவறானதாக நான் பார்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவோ இருக்கும் பொழுது பிஜேபி கிட்டவே போகலை. ஆனால் இப்போ அம்மாவுடைய இறப்புக்கு பிறகு அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாகவே நலிவடைந்து வரதான் பேசிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி அதிமுக டாமினேட் பண்ணுற மாதிரியும் அமித்ஷா அவருடைய கருத்துக்கு ஏற்ற போல தான் பிஜேபி இயங்குற மாதிரியும் சொல்கிறாங்க. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியத்துவமான ஒரு கட்சி, பல முதல்வர்கள்லாம் கொடுத்த கட்சி, அவங்க பிஜேபி நோக்கி போகிறதாக அரசியல் விமர்சனம்லாம் வைக்கிறாங்க. நீங்கள் அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய நம்ம எதிர்க்கிறதே. இதை அப்படித்தான் நம்ம எதிர்க்கிறோம். அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்களே ஒரே ஒரு முறை நான் அந்த தவறை செய்து விட்டேன், இதற்கு பிறகு ஒரு காலம் அந்த பிஜேபியினுடான கூட்டணியை நான் செய்ய மாட்டேன், நான் சார்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லி அதற்கு பிறகு அதே தவிர எடப்பாடி செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அம்மாவே அவர் மதிக்கலன்னு தானே அர்த்தம். அவர் என்ன அம்மாவுக்கு விசுவாசமா இருக்காரு? விசுவாசம்னா என்ன? ஒரு தாய் தகப்பனுக்கு தான் பெற்ற மகனோ மகளோ என்ன விசுவாசத்தை காட்ட முடியும்? தான் தந்தையார் ஆசைப்பட்டதை செய்து காட்டுறதானே ஒரு குழந்தைகளுடைய ஒரு நடைமுறை. அதுதானே உண்மையான ஒரு பாசம், நேசம். ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள், இன்னைக்கு அது ரெக்கார்டா இருக்கு, ஒரு முறை தவறு செய்து விட்டேன், இனிமேல் ஒரு காலம் நான் பிஜேபியினுடைய நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்றாருனால் அவர் சொன்ன அந்த கருத்தை ஒரு தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி காட்டக்கூடியவன் தானே உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனாக இருக்க முடியும். ஆனால் அவர் செய்யலையே. ஒரு புறம் பிஜேபியினுடைய கொஞ்சம் அரசியல் வளர்ச்சி, மறுபுறம் அதிமுகவில்
கொஞ்சம் கட்சிக்குள்ள உள்கட்சி மோதல். இதற்கு இடையில என்ன சம்பந்தம்னு பாக்குறீங்க இந்த ரெண்டு? சார், இது வந்து பிஜேபியினுடைய இது வந்து ராஜதந்திரம், அந்த தந்திரம், இந்த தந்திரம்னு சொல்லிக்குவாங்க. அதுல ஒரு தந்திரமும் கிடையாது. ஏன்னா இது வழக்கமா என்னன்னா, பதவி ஆசைகள் உள்ளவர்கள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அதுல நீங்க பிஜேபியில பாருங்க, எல்லாமே மாநில பொறுப்பு, பல அணிகள், இந்த அணி சிறுபான்மை, அந்த அணி, இந்த அணின்னு ஏதோ வச்சிருப்பாங்க. என்னன்னா, அப்படி நீ ஒன்னு சொல்லும் பொழுது கார் வாங்கினவனுக்கு ஒரு கொடி கட்டணும் ஆசைப்படுறவனுக்கு இப்படி ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொன்னா போகத்தான் செய்வாங்க. அந்த மாதிரியான போற கூட்டம். அதுலயும் குறிப்பா அண்ணாமலை அவர்கள் பதவியேற்றதுக்கு பிறகு அப்படியே அள்ளி விட்டார். வர்றவன் போறவனுக்கெல்லாம் ஆசைகளை தூண்டி விட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய எல்லா வரலாற்று குற்றவாளிகள் எல்லாரையும் கட்சியில பொறுப்புகளை கொடுத்து அப்படியெல்லாம் வந்து ஒரு ரவுடி பையன் வரும்பொழுது நிச்சயமா அந்த ரவுடி கூட ஒரு 10 கூட இருக்கிற ரவுடிகள் வரத்தானே செய்வாங்க. ஸோ இதெல்லாம் ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியாக நான் பார்க்கல. இது முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைச்சி அதை சுக்குநூற ஆக்கி அதோட முதுகுல ஏறி சவாரி செய்யறதுக்கு அவங்க வேலை செய்யறாங்க. அப்படி நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க, நானே குனிஞ்சிக்கிறேன், என் மேல ஏறி உக்காந்துக்கங்கன்னு சொல்லி எடப்பாடி அதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. தொடர்ந்து நம்மளுடைய கருத்துக்களுக்கு முக்குளத்தூர் புலிப்படை தலைவரும் நடிகர் கருணாசன் நமக்கு அந்த அனைத்து கருத்துக்களுக்குமே நிதானமாக பதில் கொடுத்தார். அவங்களுக்கு நன்றி. புதிய தலைமுறை செய்திகளுக்காக செய்தியாளர் இளையராஜா, ஒளிப்பதிவாளர் அப்துல்லுடன்.